ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் பிசிபேலாபாத் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் தூயமல்லி அரிசி, நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் நம்ம சேனலில். தூயமல்லி அரிசி 1 டம்ளர், பாரம்பரிய அரிசியில் இதுவும் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அரை டம்ளர் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, அதுலேயே அரை டம்ளர் துவரம்பருப்பு, ஒரு எலுமிச்சம்பழ சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சப்பொடி. இதுக்கு இந்த பிசிபேலாபாத்துக்கு கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா நிறைய வெல்லம் போடுவாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம். காய்கறிகள் இன்னும் நறுக்கலை எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இது ரெண்டும் கண்டிப்பாக போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, அப்புறம் ஒரு துண்டு பூசணிக்காய் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுட்டேன். தக்காளி 1. இந்த இதுக்கு தேவையான காய்கறிகள் நான் போட போகிறேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு சேர்த்து நான் வேர்க்கடலையும் போட போகிறேன். இப்போ அதுக்கு வறுக்க வேண்டிய சாமான்கள் பார்த்துடலாம். கொத்தமல்லி விதை 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, இது பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு கம்மியாக போட்டு வச்சுருக்கேன். மிளகு ஒரு 10 மிளகு, 10 வெந்தயம். மிளகாய் பார்த்திங்கன்னா இது நார்மல் மிளகாய், அது 4. காஷ்மீரி சில்லி, மெயினாக அந்த பேடிகை சில்லி தான் போடுவாங்க, அதனால் இது ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கசகசா வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து வறுத்துட்டு நாம் இதோடு சேர்ந்து பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம். பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நாம் போட்டோம் அப்படின்னா, மேலே போட்டோன்னா வாசனையாக இருக்கும். அதனால் இதெல்லாம் நான் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறேன். உப்பு, மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நாம் இதை வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம், தேங்காயோடு சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இந்த காய்கறிகளை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அரிசி பருப்பை ஊற வச்சுருக்கோம், அதை நம்ம வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிவிட்டு தாளிக்கும் போது பார்க்கலாம். இந்த அரைக்க வேண்டிய சாமான்களில் நான் இது சொல்ல மறந்துட்டேன். 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை. இது அந்த மிளகாய் கடியில் இருந்தனால எனக்கு தெரியல. இதையும் சேர்த்து நம்ம வறுக்கணும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நான் எல்லாத்தையும் வறுத்துட்டேன். இது ஆறட்டும். இதை நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சாதம் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ கத்திரிக்காய், காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நான் ஒரு சின்ன குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். மேலே நம்ம நெய்யும் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் கடுகு, தாளிக்க வேண்டிய பொருட்களில் தாளிச்சிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, வெந்தயம், சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கலாம். அரிசிக்கு தண்ணி அளவுன்னு பார்த்திங்கன்னா, அரிசிக்கு ஒரு 3 டம்ளர், பருப்புக்கு 1 டம்ளர், 4 டம்ளர் நான் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கலாம். இதுவே எனக்கு கரெக்டாக இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளோயியாக இருக்குது. அப்புறம் வேணால் நம்ம கூட வெந்நீர் விட்டு நம்ம சேர்த்துக்கலாம், கெட்டி ஆயிடுச்சுன்னா. இன்றைக்கி குடியரசு அன்றைக்கி பண்ணுறனால குடியரசு டே, அதனால் பார்த்திங்கன்னா கொடி கலரில் இருக்குது. ஆரஞ்சு, க்ரீனு, ஒரு மாதிரி ஒயிட்டு எல்லாம் கலந்த காய்கறிகளாக இருக்குது. இது நல்லா வேகட்டும். நம்ம புளியை ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு சவுண்டு விட்டுட்டு பார்க்கலாம். உப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். இதில் நம்ம இப்போ புளியை சேர்த்து ஒரு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். காய்கறிகள் வேகட்டும், பார்க்கலாம். உப்பு, மஞ்சப்பொடியும் கூட சேர்த்துக்கலாம். காய்கறிகள்லாம் விட்டு நான் 2 சவுண்டு விட்டு எடுத்துகிட்டேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சாதம் பருப்பு கலவையில் இந்த காய்கறிகளை சேர்த்துக்க போகிறேன். நம்ம அந்த வறுத்து அரைச்ச பொடி, கொத்தமல்லி, கொஞ்சமாக இந்த வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி குக்கரில் வச்சு ஒரு 2 சவுண்டு இல்லைன்னா 10 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வெந்தது தான், எல்லாம் ஒன்று சேர்கிறதுக்காக நான் வச்சு எடுக்கிறேன். நம்மளோட பிசிபேலாபாத் தயாராகிடுச்சு. பாருங்கள், தளர இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடும். அதுக்கு நான் மேலே முந்திரி, கருவேப்பிலை, கொஞ்சமாக காரா பூந்தி தூவி வச்சுருக்கேன். தொட்டுக்க அரிசி அப்பளம்.